யாக்கோப்பின் ஊற்றானது தானியமும் திராட்சை ரசமுள்ள தேசத்துல இருக்கும். அதே வானம் பனியும் பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவப்பிள்ளை ஊற்றானது தானியமும் திராட்சை ரசமும் உள்ளதா இருக்கும் தேசத்தில் இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த ஊற்றிலிருந்து வர தண்ணீர்னால தானிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு திராட்சை ரசம் அப்படின்னா எல்லா நிலத்தின் கனியிலும் ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வானத்தின் பனியும் பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்றாருல, வானத்து பனியினால பூமியின் கொள்ளுமையினால ஆசீர்வதிப்பேன், இரவுண்டு பரிவாரங்களால் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா உலகத்துக்குரிய ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தருவேன் கர்த்தர் சொல்றல. தெய்வ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க சுகமா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. அதுல ஒவ்வொருத்தருடைய ஆசீர்வாதங்கள் பார்க்கும்போது எவ்வளவு அற்புதமா இருக்கும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது ஆண்டருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பது ஆண்டருக்கு பிரியம். நீங்க சாபத்தில் இருப்பது ஆண்டருக்கு பிரியம் இல்லை. நீங்க நஷ்டத்துல தரித்திரத்துல குறைவுகளை இருப்பது ஆண்டருக்கு பிரியமே கிடையாது. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க வாழ்ந்து இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை என்ன காரியத்துல குறைபட்டு இருக்கிறீங்க, எதுல நீங்க உடைந்து போயிருக்கிறீங்க, தேவப்பிள்ளையை சோர்ந்து பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க சுகமா இருப்பீர்கள்.